இப்போ அமர்நாத் கோயிலுக்கு இந்து பக்தர்கள்லாம் போயிட்டு இருக்கிறப்ப செத்து விழுந்தாங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பரில், அதாவது குளிர் தாங்காமல் செத்து போய் விழுந்துட்டு இருந்தாங்க அமர்நாத்துக்கு, அந்த குளிர் இதுக்கு. அப்போ வழியில் இருக்கிறவங்கலாம் வீடுகள்லாம் திறந்து வச்சு இந்த சாவறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிற இந்து பக்தர்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வந்து அதுக்கு போர்வை போத்தி கம்பளி போத்தி ஆகாரம் கொடுத்து அவங்கள பிழைக்க வச்சு திருப்பி அனுப்புனாங்க. அப்படி திருப்பி அனுப்புனவங்கலாம் அங்கே இருக்கிற முஸ்லீம்கள். அதுதான் அந்த மூணாவது மனுஷன், அவன் தான் மூணாவது மனுஷங்கிறது. அப்போ போய் அந்த மதம் இது அவன் பார்க்கல. அது மாதிரி அந்த மூன்றாவது மணி அரசியல்வாதிகளுக்குள்ளேயும் இருக்கிறான், எல்லாருக்கிட்டையும் இருப்பாங்க. இப்போ ஸ்டாலின் இருக்காரு, மேயர், மெட்ராஸ் மேயர். அவர் பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்காக திருநெல்வேலி பக்கத்துல இருந்து நிறைய பேர் வந்துருந்தாங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டு திரும்பி போறாங்க. திண்டிவனத்துக்கு பக்கத்துல அந்த இளைஞர் அணி, திமுக இளைஞர் அணி வேன் கவுந்துட்டுது. 4-5 பேர் செத்து போட்டாங்க ஆக்சிடென்ட்ல. சில பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. ராத்திரி 11 மணிக்கு 12 மணிக்கு நடந்தது. எல்லாம் இடிச்சவன் ஓடி போட்டான். அந்த நமக்கு எதுக்கு வம்புன்னு. அதுக்கப்புறம் வர்றவங்களும் திரும்பி பார்க்கல, இது நம்ம கோர்ட்டுக்கிட்டு அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. விடிய காலம் அந்த திண்டிவனத்துல இருந்த இளைஞர்கள் சில பேர் ஓடி வந்திருக்கிறாங்க. அவங்க டீ குடிக்க வந்தவங்க. பார்த்தா ரோட்ல கிடக்கு, வேன் கவுந்து கிடக்கு, திமுக கொடி பறக்குது. உள்ள சில பேர் செத்து கிடக்குறாங்க, சில பேர் சாவறதுக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் டீ குடிக்க வந்த பசங்க ஓடி போய் அவங்கள பார்த்து உடனே அவங்கள பிடிச்சி இழுத்து காப்பாற்றி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவங்களுக்கு வேண்டிய வைத்திய வசதியெல்லாம் பண்ணி கொடுத்து குடும்பத்திலேருந்து எல்லாம் குணம் கொடுத்து அப்புறம் அவங்க ஊருக்கு தண்டி கொடுத்து எல்லாரையும் வரவழைச்சி பரிபூர்ணமாக குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் அந்த இளைஞர்கள் துணையாக இருந்தாங்களாம். இதில் என்ன விஷயம்னா, அந்த கவிழ்ந்த அடிபட்டவன் பூரா திமுக இளைஞரணி, அதை காப்பாற்றினவங்க பூரா அதிமுக இளைஞரணி. அப்போ கேட்டாங்களாம், இது என்னடா அந்த கட்சிக்கு போய் நீ உதவி பண்ண, நமக்கு விரோதி இல்லையான்னு கேட்டிருக்கான் அந்த இவரை, இளைஞரணி தலைவரா. கட்சி என்னடா கட்சி, மனுஷனோட கட்சியா முக்கியம் அப்படின்னாராம்.